11வது நித்த. நித்த என்றால் உறுதியான விசுவாசம், அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு என்று பொருள். அதற்கடுத்து அடியான் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ராக்கிமணி. ராக்கிமணி என்றால் அது எபிரேய பாஷை. இரக்கம், கருணையுள்ளவர், மென்மையான அன்புள்ளவர், மனப்பூர்வமானவர், பரிதபிக்கிறவர், தெய்வீக இரக்கமுள்ள, பேணி வளர்க்கிறவர். இந்த வார்த்தை ராக்கிமணி என்றால் தாய் தன் கருவில் குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது போல தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பினால், அவர் கிருபையினால் நம்மை பாதுகாக்கிற ஒரு தன்மைதான் இந்த வார்த்தை. இது புலம்பல் 3:22-23, தானியல் 2:18. கடைசியாக ருகனா. இது பெர்சிய வார்த்தை, பிரகாசிக்கின்ற, நேர்த்தியான. இந்த 13 வார்த்தைகளையும் பாருங்கள். எல்லா வார்த்தைகளும் பரலோகத்தை குறித்தும், நித்தியத்தை குறித்தும், கர்த்தருடைய உயர்வை குறித்தும் அங்கே விவரித்து சொல்லுவதை நாம் காண்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் ஆண்டவரை அங்கே உயர்த்துவதும், ஆராதிப்பதும், மகிமைப்படுத்துவதுமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்கள், நான் ஆண்டவரோடு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேட்டேன், ஆண்டவரை, உம்முடைய பார்வையில் மிகவும் பெரியவன் யார் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பார்வையில் என் சமூகத்தில் ஜெபிக்கிறவன் தான் பெரியவன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது என் வாழ்க்கையே தலைகளாக மாறியது. பொருளாதாரத்திலும், பிரபலத்திலும், அரசியலிலும், அழகிலும் பெரியவர்களாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல. எப்போதும் தேவ சமூகத்தில் அவர் முகத்தை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் தான் பெரியவர்கள் என்று நான் உணர்ந்து கொண்டதும் என் வாழ்க்கையை ஜெபத்திற்காக அர்ப்பணித்தேன். ஆம் அன்புக்குரியவர்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு மலை உச்சியில் போய் அவர் ஜெபிக்க சென்றார். மறுரூப மலையில் ஜெபித்த பொழுது அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது, அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்து எப்போதும் ஜெபிக்கக்கூடிய உங்கள் முகம் பிரகாசிக்கும். எத்தனை மேகங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கும் சூரியனை போல் இருப்பார்கள் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.